Hey guys, welcome back to my channel. This is South Indian Vlogger. இன்னைக்கான வீடியோல நாகர்கோயில் டு மும்பைக்கு நம்ம ட்ரெயின்ல போக போறோம். Today we are going to Nagarkoil to Mumbai by the train. மும்பைக்கு போறதுக்கு நமக்கு 37 மணி நேரம் ஆக போகுது. It's take 37 hours to go to Mumbai. இந்த வீடியோல நான் ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் ட்ரெயினில் என்னென்ன ஃபுட்டுலாம் கிடைக்கும், ட்ரெயினில் எப்படியெல்லாம் இருக்கும் அண்ட் நான் ட்ரெயினில் போகும்போது என்னென்னலாம் பார்த்தேன் எல்லாமே A to Z கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். I covered A to Z what I faced while traveling and if you are love nature you will love this video. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, let's go to the video. ஓகே, நம்ம இப்போ ட்ரெயினில் தான் இருக்கோம். Now we are in the train entrance. You can see train entrance, the sink is there. ட்ரெயின் என்ட்ரன்ஸே ஒரு சிங்க் இருக்குது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம வந்து ஏசி கோச் தான் புக் பண்ணியிருக்கோம். வி புக் ஏசி கோச். லெட்ஸ் ஓப்பன் தி டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏசி கோச்சில் எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் க்ளீனிங் த ஏசி கோச்சஸ். தே ஆர் மை மாம் டேட். என்னோட அம்மா அப்பா அதில் உட்கார்ந்துருக்காங்க. என்னைய ட்ரெயின் ஏற்றி விட்றதுக்கு வண்டி வந்தாங்க. இப்போ தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய தலைவாணி இருக்குது. தேர் இஸ் லாட் ஆஃப் பில்லோஸ் ஆர் தேர். யூ கேன் சி தே ஆர் அரேஞ்சிங் எவ்ரி திங். திஸ் இஸ் அவர் சீட். இதுதான் நம்மளோட சீட்டு. இந்த சீட்டுக்கு மேலே ஒரு லைட் இருக்குது. யூ கேன் சி தேர் இஸ் ஒன் லைட் இஸ் தேர். இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரீட் தி புக் வைல் நைட் ட்ராவலிங். இந்த லைட் வந்து நமக்கு நைட்டு யூஸ் ஆகும் ஏதாவது புக் ரீட் பண்ணோம்னா. இன் திஸ் ஆப்போசிட் ஆஃப் சீட் அனதர் ஒன் விண்டோ இஸ் தேர். இன்னொரு விண்டோ இருக்குது. அதில் ஒரு கர்டனும் இருக்குது. அண்ட் ஒன் டேபிள் இஸ் தேர். யூ கேன் சி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. எவ்ரி சீட் கேஸ் இட்ஸ் ஓன் சார்ஜிங் பாயிண்ட் and every seat has its own light also. You can see எல்லா சீட்லேயும் ஒவ்வொரு லைட்டு கொடுத்துருக்காங்க புக் ரீட் பண்ணுறதுக்காண்டி. ரொம்ப நல்ல விஷயந்தான். அண்ட் துணி கொறுத்து போடைக்கு ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கிளாத்திங் ஹேங்கர் இஸ் தேர். அண்ட் another one is one mirror is there face to face. We can see that ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஏசி கோச்சு. மேலே இஸ்தார் இஸ் ஏசி வெண்ட் இஸ் தேர். யூ கேன் சி மேலே ஏசி வென்டிலேஷன் இருக்குது. இங்கே ஃபேனு கிடையாது. அண்ட் திஸ் இஸ் எமர்ஜென்சி ட்ரெயின் ஸ்டாப் புல் பட்டன். இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம இதை பிடிச்சி இழுத்தோம்னா ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிரும். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு. ஓகே, யூ கேன் சி இது வந்து அனதர் சைடு. எல்லா சைட்லேயுமே ஒவ்வொரு ப்ளக் போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் இப்போ கிளம்பிட்டு ட்ரெயின் இஸ் நவ் மூவிங். மை மாம் டேட் வாஸ் வெரி சேட் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு மும்பை லாங் டைம். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஏன்னா நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரெயின் கிளம்பிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினில் இப்போதைக்கு யாருமே இல்லை. இந்த கோச்சில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா நாகர்கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் ட்ரெயின் இஸ் ஃபுல்லி எம்டி பிகாஸ் ஆல் பீப்புள் ஆர் கம்மிங் நெக்ஸ்ட் ஸ்டேஷன். அண்ட் அடுத்தடுத்த ஸ்டேஷனில் எல்லாருமே ஏறுவாங்க. இப்போ ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. நான் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோடு நான் கிளம்பிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. ட்ரெயினை சுற்றி எல்லாமே க்ளீனாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மும்பைக்கு போகிறதா இருந்தால் அந்த ட்ரெயினை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ட்ரெயின் ஹம்சஃபார் எக்ஸ்பிரஸ். காலையில் 6:30 கிளம்போம். திஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் அட் 6 AM எவ்ரி டே அண்ட் ஐ வில் ரீச் இன் மும்பை டுமாரோ நைட் 7 PM அண்ட் 8 PM சம்திங். நாளைக்கு 8 மணிக்கு இல்லைனா 7 மணிக்கு தான் அவன் மும்பை போய் ரீச் ஆகும். நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் பாயிண்டில் இருக்கோம். நவ் வி ஆர் இன் என்ட்ரன்ஸ் பாயிண்ட். யூ கேன் சி த வியூ. இந்த இடத்துல நிற்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் விசிட்டிங் திஸ் பிளேஸ். நம்ம இப்போ தமிழ்நாடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். வி ஆர் நவ் பாசிங் த்ரூ தமிழ்நாடு. யூ கேன் சி ஹவ் இஸ் நேச்சர், பியூட்டிஃபுல் வியூ. இந்த பியூட்டிஃபுல் வியூவை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா கண்குளிர்ச்சியாக நிறைய நேச்சரான பிளேஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போவே நிறைய நேச்சரான பிளேஸ்லாம் இருக்குது. தமிழ்நாட்டை விட்டு தாண்ட இன்னும் அழகாக இருக்கும். நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம். இஃப் யூ ட்ராவல் இன் திஸ் ட்ரெயின் யூ கேன் சி மெனி பியூட்டிஃபுல் பிளேசஸ் லைக் திஸ். நீங்கள் இப்போ பார்க்கலாம் எவ்வளோ அழகான இடம் இது அப்படின்ட்டு. தண்ணியும் இருக்குது, மலையும் இருக்குது. அந்த கேப்பில் வந்து நிறைய வீடு இருக்குது. இந்த ஊர் வந்து ஆரல்வாய் மொழி. இது வந்து ஒரு அழகான ஒரு கிராமம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே நான் இருந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், இப்படி ஒரு இடத்துல நம்ம இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. திங்க் ஹவு பியூட்டிஃபுல் இட் வுட் பி டு லைவ் இன் சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த ஊரில் நீங்கள் நிறைய காத்தாடி பார்க்கலாம். இன் திஸ் நேம் ஆஃப் தி டவுன் ஆர்லாய் மொழி. இன் திஸ் டவுன் தேர் ஆர் மெனி விண்ட்மில்ஸ் ஆர் தேர். யூ கேன் சி windmills are there and mountains are there. Such as beautiful place is there. இந்த விண்டு மில்லு அப்புறம் இந்த மலைகள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
நமக்கு நம்ம சீட்டுக்கு ஒரு பெட்ஷீட்டு, அப்புறம் ஒரு பில்லோ, அப்புறம் ஒரு பிளாங்கெட் தந்திருக்காங்க. They give one bedsheet and one blanket and one pillow as per one person. எல்லா கிளாத்துமே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஆல் கிளாத்ஸ் ஆர் வெரி க்ளீன், யூ கேன் see. இப்போ நான் இருக்க சீட்டில் நம்ம எப்படி தூங்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இதில் ஆப்போசிட் தேர் இஸ் 2 more seat are there. அந்த ஹூக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை வந்து டவுன் பண்ணிடணும். யூ ஹாவ் ரிமூவ் த ஹூக் அண்ட் டவுன் தி சீட், both are seat. இந்த 2 ஹூக்குமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீட் வந்து டவுன் ஆகிரும். இந்த மாதிரி இட்ஸ் லைக் ஏ ஒன் பெட், இந்த பெட் மாதிரி ஆகிரும், நல்லாயிருக்கும். ஸோ அனதர் பர்சன் இஸ் ஸ்லீப்பிங் அப்சைட் பெட். அனதர் பர்சன் வந்து மேலே உள்ள பெட்டில் தூங்குவாங்க. நமக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லை. தேர் இஸ் நோ டிஸ்டர்ப் இஸ் தேர். யூ கேன் ஸ்லீப் வெரி ஃபீல் ஃப்ரீ. On the next side there will be 6 people in it and I am going to show you now how they sleep. நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த சைடில் 6 பேர் இருப்பாங்க, அவங்க எப்படி தூங்குவாங்க அப்படின்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹூக்கை வந்து ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட் யூ கேன் ரிலீஸ் தி ஹூக் அண்ட் அந்த கீழே உள்ள சீட்டை நம்ம எப்படி மேலே தூக்கணும். லிஃப்ட் தி பாட்டம் சீட் அப் சைட் லைக் திஸ் அண்ட் ஹூக் அப் திஸ் லைக் திஸ். இந்த ஹூக்கை வந்து கரெக்டாக அந்த பின்னில் போடணும். ஸோ தட்ஸ் ஓவர். It's over. It's fully holded. You can see now. Another hook இருக்கும், அதையும் அப்படி ஹோல்ட் பண்ணோம். Same like this. You can hold another hook. Same like that. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் 3 பேர் இப்போ தூங்கலாம். மேலே ஒருத்தர், சென்டரில் ஒருத்தர், கீழே ஒருத்தர். You can see now it's ready to sleep 3 person. This is the ladder used to go to upside bed. யூ கேன் சி இந்த லேடரை யூஸ் பண்ணி தான் அப்சைட் பெட்டுக்கு போக முடியும். மேலே உள்ளவங்களுக்கு பயங்கரமாக குளிரும். இன் அப்சைட் பெட் பர்சன் ஃபேஸிங் லாட் ஆஃப் கோல்டு. உங்களுக்கு இந்த சைடு லோவர் சீட் கிடச்சுன்னா உங்களுக்கு இந்த டேபிள் இருக்கும். நீங்கள் இதில் லேப்டாப்போ ஆர் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். இஃப் யூ காட் சைடு லோவர் சீட் யூ கேன் யூஸ் யுவர் லேப்டாப் ஆன் திஸ் டேபிள் அண்ட் யூ கேன் ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்சஸ் ஆன் இன் திஸ் டேபிள். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த நேச்சரை பார்த்து ரசிக்கலாம் இந்த ஜன்னல் மூலமாக. You can eat and enjoy watching the nature outside through this window. ஓகே, நான் இப்போ அந்த ஏசி கோச்சில் உள்ள பாத்ரூமை காமிக்க போகிறேன். இதுதான் பாத்ரூம். நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய விண்டோ இருக்குது. This is the bathroom with AC coach and there is a big window in front of us. In this inside there is a wash basin here and there is a soap holder and power point and hand washer and there is dustbin here and there is a western toilet also here. You can see இந்த பாத்ரூமில் ஓரளவு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்ற கோச்சில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு கோச் தான் இந்தியன் ரயில்வேஸில். ஸோ நல்லா இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்குது, ரொம்பவும் அழுக்காகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு வழியாக போகும்போது நிறைய தென்னை மரத்தை பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதே அதிகமாக கோகோனட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. When you pass through the Tamil Nadu, you will see many coconut trees because of they are harvesting lot of coconuts. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன். I am so hungry now. I go to eat some snacks now. ஸோ இதான் அந்த ஸ்நாக்ஸு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஊரில் தேங்காய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தேங்காய் அப்புறம் சுகரு அப்புறம் இதில் என்ன மாவு இல்லாமல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து செய்வாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோட ஃபேவரட் ஸ்நாக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு கோகோனட் பன். திஸ் இஸ் மேட் வித் கோகோனட் அண்ட் சுகர். இட்ஸ் ஸ்வீட் டு ஈட் அண்ட் வெரி கோகோனட்டி. இட்ஸ் மை ஃபேவரட் ஸ்நாக் ஆல்சோ. யூ மஸ்ட் ட்ரை. இஃப் யூ ஆர் கம் டு தமிழ்நாடு யூ மஸ்ட் ட்ரை திஸ் ஸ்நாக். இப்போ மணி 6 மணி ஆக போகுது. நான் அந்த சைடு வந்து பார்க்குறேன், நீங்களே பார்க்கலாம். சன் வந்து அப்படியே வந்து சன்செட் ஆகிட்டு இருக்கு. யூ கேன் see that it is almost 6 o'clock and sun is setting now. So what a beautiful place and what a beautiful view is. I enjoying. Actually I love train travel. நான் எப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து நின்றுவேன். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே நம்ம வந்து இயற்கையை ரசிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். whenever I travel by a train I always think of going out of because I love the travel and enjoy the nature. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியா என்டர் ஆகிட்டோம். Now we are entered to North India. There was a man who was selling pomegranate and he had no right hand. அவர் வந்து 1 கிலோ மாதுளம்பழம் வெறும் 60 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாரு.
ரொம்ப லோ ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. He sold a kilo of pomegranate for 60 rupees only. It's very low price. அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஒரு ஆறு போயிட்டு இருந்து அதில் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களே அதை பார்க்கலாம். When I come out and looked, I saw a place where many people were fishing. Now you can see the scene. இதோட பேர் பேல்பூரி. இட்ஸ் கால்டு பேல்பூரி. இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் நார்த் இந்தியா. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நம்ம இப்போ மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ராகும் போதே நல்ல மழை பெய்யுது, நீங்களே பார்க்கலாம். Now we are entering Maharashtra. While entering Maharashtra, it rained well. You can see the climate is very chill. மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ராகும் போது நீங்கள் நிறைய இயற்கையான காட்சியெல்லாம் பார்க்கலாம். You can see many natural scene while visiting Maharashtra. அந்த இயற்கையான காட்சியெல்லாம் நான் பார்ட் 2ல் போட்டிருக்கேன். நீங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ பார்லையும் கொடுக்குறேன். I have continued all those natural scene in part 2. Part 2 is coming. Click on the link in the description below. You can click I button also. Subscribe for more videos. Stay tuned.